வெரிட்டாஸ் ஃபைனான்ஸ் 10 வருடங்களுக்கு முன்னாடி ஆரம்பித்து இன்றைக்கி ஒரு 7,000 கோடி டேர்ன் ஓவர் பண்ணி கொண்டிருக்கும் நிறுவனம். அதனுடைய சமுதாய பொறுப்பு நிதி வழியாக ஏதாவது உபயோகமாக செய்ய வேண்டும் என்று நினைக்கும் பொழுது, ஒன்று கல்வித்துறையையும் ஹெல்த் ரெண்டையுமே எடுத்துக்கிட்டு பண்ணிகிட்ருக்கோம். அதில் கல்வித்துறையில் அரசு பள்ளியினுடைய கட்டமைப்புகளை பிரைவேட் ஸ்கூலுக்கு இணையாக உயர்த்த வேண்டும் என்ற நோக்கத்துடன் ஒவ்வொரு பள்ளியாக எடுத்துக்கொண்டு அதற்கு என்ன கட்டமைப்பு வசதிகளை செய்து தர முடியுமோ அதை பண்ணலான்றது ஆரம்பிக்கும்போது, நான் படித்த பள்ளி, நான் பிறந்த ஊர், நான் படித்த பள்ளியிலிருந்து ஆரம்பித்தால் அது நன்றாக இருக்கும் என்பதற்காக நான் ஒரு முறை சொந்த ஊருக்கு வந்த பொழுது அதனுடைய இப்பொழுது நிலையையும் அதற்கு சிதிலமடைந்த கட்டிடங்களையும், ஒரு டாய்லெட் இல்லாமல், ஒரு ஃபெசிலிட்டிஸ் இல்லாமல் மக்கள் குழந்தைகளும் ஸ்டூடெண்ட்ஸும் கஷ்டப்படுறதை பார்த்தோன்னே, சரி இந்த ஸ்கூலில் இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினச்சி அந்த ஸ்கூலினுடைய அனைத்து வசதிகளையும் செய்து தருவதற்காக எவ்வளவு செலவாகணும்னு யோசித்து பார்த்தோம். அது பண்ணும்பொழுது அனைத்தையும் பண்ணும்போது 2.15 crores, கிட்டத்தட்ட 2,15,00,000 ஆகும். அதை நம்ம ஊர் நம்ம பள்ளி ஸ்கீம் வழியாக அரசுக்கு அணுகி அவர்களுடைய அனுமதியை பெற்று எல்லா உத்தரவையும் பண்ணி இன்றைக்கி பண்ணி முடிச்சிருக்கோம். இன்றைக்கி பார்க்கும் பொழுது இந்த கட்டிடம் வந்திருக்கிற நிலைமையை பார்க்கும்போது ரொம்ப மனதுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. இதனுடைய ஒரே நோக்கம், இங்கே படிக்கிற குழந்தைகள் எண்ணிக்கை உயர வேண்டும். இதற்கு முன்னால் 500 குழந்தைகள் படித்துக் கொண்டிருந்த பள்ளி இது. இப்பொழுது 160 குழந்தைகள் தான் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதை திரும்பவும் ஒரு 500 உயர்த்த வேண்டும். நீங்களே இதை பார்க்கும்போது இதனுடைய ஒவ்வொரு வசதிகளையும் பார்த்தீங்கன்னா, இது போன்ற வசதிகள் ஈவன் தனியார் பள்ளிகள் கூட இல்லை என்பது தான் நீங்கள் உணர்வீர்கள். பெரம்பலூர் மாவட்டத்தில் ஆரம்பிச்சிருக்கோம். அடுத்தது நக்கசேலத்திலிருந்து கேட்டிருக்கிறார்கள். நக்கசேலம் இப்பொழுது முடித்து விட்டு நான் நக்கசேலம் தான் செல்கிறேன். அதுபோல் மற்ற பள்ளிகளையும் அணுகினால் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எந்தெந்த பள்ளிகளுடைய தரத்தை உயர்த்த முடியுமோ அவ்வளவுக்கு கண்டிப்பாக அரசு பள்ளிகளையும் தனியார் பள்ளிகளுக்கு மேலாக உயர்த்த வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துடன்